சிவப்பு கோடு பட்டை இல்லாமல் எந்தவொரு ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளையும் உட்கொள்ளக்கூடாது என தமிழக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவரின் பரிந்துரை அடிப்படையில் வாங்கி உட்கொள்ளும் ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளின் பின்புறம் சிவப்பு கோடு பட்டை இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போலி மருந்துகள் விற்பனை செய்வது தெரியவந்தால் மருந்தகங்களில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலர் நேரடி நியமன முறையில் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக மாற்றி அமைக்க வலியுறுத்தி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்து கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். இதனை கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏற்காத நிலையில் கைது செய்வோம் என காவல்துறையினர் எச்சரித்ததால் போராட்டம் பாதியில் கைவிடப்பட்டது. நாகப்பட்டினத்தில் நடந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் நடந்த போராட்டத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதேபோல தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது.